Button. Double tap to activate. இங்கே பாருங்க, இங்கே ஒரு செம்பருத்தி இருக்குது. இன்றைக்கி மாடி அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல் மெரினா மன்னன். இது வந்து டபுள் கலர் செம்பருத்தி, ஓகேங்களா. கொஞ்சம் நல்ல பெரிய செடி தான் இது பாருங்கள். ஸோ இந்த பூவை நான் பறிச்சுக்கிறேன். சரி, நான் ஃபுல்லாக காமிச்சிட்டு அப்புறம் வந்து பறிக்கிறேன். தோ கூட ஒரு பூ இருக்குது பாருங்கள், 2 செம்பருத்தி இருக்குது. இதுலேயே இது டபுள் கலர் சாண்டல் வித்து சாக்லேட் கலர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து இதுலேயும் ஒரு செம்பருத்தி இருக்குது. எல்லோ கலர் செம்பருத்தி இதில் இருக்கிறது செடி பாருங்கள். இது வந்து எல்லோ கலர் செம்பருத்தி. இது பக்கத்தில் கீழே வந்து சாப்பிட்டுட்டு போட்ட கொட்டையிலேருந்து வந்த மாச்செடி. இது கூடவே தண்டுக்கீரை இருக்குது. இது வந்து கற்பூரவள்ளி வித்து துளசி. துளசி வந்து பெருசாக க்ரோ ஆகலை, காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி. இதில் பூ இருக்கா? தோ இருக்க பாருங்கள், ரெட் கலர் செம்பருத்தி. அதுக்கப்புறம் வேறு இருக்கான்னு தெரியல. ரெட் கலர் செம்பருத்தி ஒன்றே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் டபுள் கலர் செம்பருத்தி. சாண்டில் வித்து சாக்லேட் கலர் மாதிரி இருக்கும். இதோ இதுலேயே பாருங்க 2, 3. இங்கே ஒரு பூ இருக்குது, நிறைய பூ கொடுக்குது. இங்கே வந்து ஒரு கற்பூரவள்ளி துளசி தான். இது பக்கத்தில் கீழே அடுக்கு செம்பருத்தி. இதில் இருந்த பூ எல்லாமே பறிச்சுட்டேன், ஒரே ஒரு மொட்டு தான் இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து மணி பிளான்ட்டு, பெரண்டை. 3 தொட்டியில் மணி பிளான்ட் இருக்குது, பெரண்டை இருக்குது. இது வந்து ரணகலி. இதில் ரணகலி இருக்குது. இதில் மண்டியாவட்டை. இதில் பூச்சி இருந்ததுங்க. இன்றைக்கி தான் காலையில் வேப்ப எண்ணெய் கரைச்சி தண்ணியில் தெளித்து விட்டேன். வெள்ளைப்பூக்கள், நண்டியாவட்டை வெள்ளைப்பூக்கள் இருக்கிறது பாருங்கள். கொஞ்சம் இருக்குது, 1, 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். பறிச்சுக்கிறேன் லாஸ்ட்டாக. அது பக்கத்தில் இருவாச்சி மல்லி, இட்லி பூ சொல்லுவாங்க, கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இதில் இருக்குது பூ, இதுலேயும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு நண்டியாவட்டை, அதுவும் கொஞ்சம் பூத்துக்கு வளரல. இதுக்கு மூளையில் வந்து ஒரு பூ இருக்குது, அது வந்து கூட மாதிரி பூக்கும். அது பூ தான் நான் காட்டுறேன் இப்போதைக்கு, அந்த பூ பேர் தெரியல. இது வந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு இருக்க பாருங்கள். இது வந்து நெல்லிக்காய் செடி. இது இலை வந்து பெருசுன்னு ஆகுதுங்க. அது என்ன ரீசன் தெரியல. பட் இன்றைக்கும் வேப்ப எண்ணெய் தண்ணி தெளித்து விட்டுட்டேன். அது எந்த காரணத்தினால அப்படி ஆகுதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு கத்தாழை செடி விட்டு ரணகல்லி. அதில் வேறு கீரைலாம் வருதுங்க. பருப்பு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, 2, 3 கீரை ஒன்றா சேர்ந்து வருது. இதுக்கு பக்கத்தில் நம்மளோட துளசி மாடம். அதுவும் துளசி காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சுங்க. வேறு வாங்கிட்டு வைக்கணும் போல இருக்குது. கற்பூரவள்ளியும் அதிலே